Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ரெட்ரோ படத்துலேருந்து வந்துட்டு லவ் டிக்டாக்ஸ் அந்த சாங் வந்துட்டு கேட்க போகிறோம் மூவி வெர்ஷனோட. சரிங்களா? ஸோ மூவி வெர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஃபுல் லிரிக்கல் வீடியோவும் சரி, ஆடியோ சாங்கும் சரி, 3 நிமிஷம் 31 செகண்ட், 3 minutes 31 செகண்ட். பட் வந்துட்டு மூவி வெர்ஷன் வந்துட்டு 2 minutes 43 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இப்போ தான் வந்துட்டு நம்ம ரெட்ரோ மூவி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பார்த்துட்டேன். சரி, தேட்டரில் ஒரு பார்த்தேன். நான் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூ வந்து பண்ணணும். நிறைய படம் பார்த்ததுனால பழமிட்டேன். ஸோ ரிவ்யூ பண்ணுறது எனக்கு சரியாக வரல பாயிண்ட்டு. ஸோ ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துட்டு ஸோ ரிவ்யூன்றது வந்துட்டு நான் உங்களுக்கு டைம் இப்போ நான் வந்துட்டு நான் ரிவ்யூ வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ரெட்ரோட. சரிங்களா? நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன். ஓகே. ஸோ பார்த்தனால வந்துட்டு இந்த சாங் மறுபடியும் அந்த வீடியோ சாங்கை நான் பார்க்கும் போது அந்த வைபு செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இது என்னோட பர்சனலுக்காக நான் ரியாக்ட் பண்ணுறேன், பிடிச்சதுக்காக. ஸோ யாருக்கும் வந்து லவ் டிடாக்ஸ் பிடிக்கும், ஓகேவா? லவ் டிடாக்ஸ் பிடிக்கும் அந்த சாங்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரி, என் கூட சேர்ந்து பாருங்க. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. காதல் ஒரு மாயை, காதல் தோல்வி அதுக்கும் மேல நான் ஆடியோ சாங் கேட்கும் போது ஏன் லவ் டிடாக்ஸ் புரியல, படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு. லவ் டிடாக்ஸ், லவ் டிடாக்ஸ் பண்ணு. ஒரு பூமி பந்தாய் சுற்றி வந்தாரா, கண்ணா பின்ன காதலிக்கும் ஆசையெல்லாம் மிச்சம் இன்றி நீடும் இந்த நேரம் எல்லாம் அணுவெல்லாம் மெல்ல தீரும் இந்த ஓசையெல்லாம் உன்னோடுதான் உன்னோடும் தான். இந்த போர்ஷன் செம்ம வைபு. அது சனாவோட வாய்ஸ் தருமா கோரஸ்ல. வீடியோ சாங் அது குவாலிட்டியே நல்லா இருக்குங்க. கலர் பேட்டர்ன்லாம் அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிக் வந்து ரெட்ரோ ஃபீல்ல இருக்கும், இந்த வெஸ்டர்ன் ரெட்ரோ ஃபீல்ல. அணைச்சிட எரியிற நெருப்புது, அணைச்சிட வரவா, பறிச்சிட பூக்கிற பூவிது, பறிச்சிட வரவா, படிச்சிட புரியிற படிப்புது, படிச்சிட வரவா, முடிச்சிட ஆரம்பிக்குது இன்னும். இது வைப் போர்ஷன் தான், பக்கா வைப் போர்ஷன். இது செம்ம சேட்டான சீனு. Can't a old man sleep peacefully? Okay. Sorry. Hey, all you junkies buzz off. செம்ம பாட்டி பண்ணிருக்க நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. வயசான தூங்க முடியாது பத்தியா, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஃபிலிம் வெர்ஷன் சூப்பராக இருக்கு. லைக் நான் சொன்ன மாதிரி இந்த சாங் உண்மையே சொல்லுவா, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு யாருன்னு அந்த இப்போ இந்த வீடியோ சொல்கிறேன், இது உண்மையிலே சனாவோட மியூசிக்கா அப்படின்னு நான் கேட்பேன். சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கான அது எனக்கு தெரியும். கபாலி பண்ணியிருக்காரு, ஓகேவா? காலா கூட அவர் தானே பண்ணாரு. காலா அவர் தான் நினைக்கிறேன், அவர் தான். மாசு, அப்புறம் பைரவாலா மாசு, அந்த பிஜிஎம்ஸ்லாம் போட்டிருக்காரு, மெலடியும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காரு சனா. ஓகேவா? அவர் மியூசிக்காக கேட்டிருக்கீங்க தானே? நான் கேட்டிருக்கேன் பர்சனலா. ஆனால் இது ஃபீல் இருக்குல்ல, இந்த மாதிரி ரெட்ரோ, இது வந்துட்டு லவ் டிக்டாக்ஸ் தான் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் அவனுக்கு, லவ் பிரேக்கப் ஆக்சுவலி இது லவ் பிரேக்கப் ஆச்சு பொண்ணு விட்டு போயிட்டான். அதை வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் மோட்டிவேட் பண்ணுறான். ஓகே, லவ்லேருந்து மீண்டு வா, லவ் பிரேக்கப்லேருந்து மீண்டு வா. ஸோ அதனால தான் லவ் டிக்டாக்ஸ் பாட்டு பேர். ஓகேவா? அந்த கான்செப்ட் பேர் லவ் டிக்டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ யாரும் வந்துட்டு அந்த லவ்லேருந்து வந்துட்டு
தோத்து போனாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு லவ் பிரேக்கப் சாங், ஓகே, பிரேக்கப் வந்து மீண்டு வருதுக்கான ஒரு சாங், அதுக்கு தான் வந்து லவ் டிக்டாக்ஸ் பண்ணேன். அது அல்டிமேட்டா இருக்குங்க. அந்த எழுதுன விதமும் லைக் வந்து ஐட்டம் சாங் மாதிரி தான் அந்த லிரிக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க, ஓகேவா. ஆனா லைக் வந்து அது ரொம்ப ஈர்வாவும் இருக்காது. ஏன்னா நம்ம அருண்ராஜா காமராஜ் அவரோட லிரிக் ஈர்வா இருக்காது, லைக் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதை பத்தி அந்த ஒயிட் போர்ஷனு ரெட்ரோ டியூன்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க முடியும். இயர்ஃபோன் போட்டிங்கன்னா இந்த ரெட்ரோ இந்த வெஸ்டர்ன் படம்லாம் கேட்டுருப்பீங்க, வெள்ளக்கான ஹாலிவுட் மியூசிக்லாம் கேட்டுருந்தீங்கன்னா அந்த பப் சாங்கு அந்த பார் சாங்லாம் கேட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் இருக்குது அந்த பார்ட்டி சாங், ஓகே, ரெட்ரோ பார்ட்டி சாங் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டர்ல தான் இருக்குது, அந்த ஃப்ளேவர் தான் அது. லைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உண்மையிலே. இந்த படத்துலேயே வந்து நிறைய பாட்டு இருக்குது. அந்த எதுக்காக மறுபடி அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் கனிமா எல்லாத்துக்கும் வைப்பு. அதை தாண்டி இந்த லவ் டிக்டாக்ஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளேவர், ஓகே, அந்த ஃப்ளேவர், அந்த சனா என்னையா பண்ணி வச்சிருக்கு அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ, என்ன சார் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, செம்மையா இருக்குங்க அந்த மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன ஒரு வருத்தம், இந்த படத்துல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் யூஸ் பண்ணாரா இல்லைன்னு தெரியல எனக்கு தெரியும். ஆமா பண்ணாரு, ஒரு சாங்ல வந்து வாய்ஸ் யூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. நான் திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன், சரிங்களா. சரி, இந்த சாங்கோட கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு பிடிச்சி பிடிக்கலன்னு யாராம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரெட்ரோட மூவியோட ரிவ்யூ வந்து நான் ஒன்றும் போல கிடையாது. நான் டைம் எடுத்து இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன் மறுபடியும். ஸோ மறுபடியும் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஸ்பாய்லர் ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் இருக்கும் நான் ரிவ்யூன்றது பண்ணி போகிறேன், சரிங்களா. ஸோ அது இருக்கும், ஸ்டே டியூன். ஸோ யா, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.